ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு ப்ளவுஸோட பேப்பர் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேப்பர் கட்டிங்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து பேப்பர் கட்டிங் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு பேப்பரை வந்து ஒரே ஒரு தடவை ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு அந்த செஸ்ட் வித் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டிவைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க அளவுக்கு பேப்பர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டட் சைடு வந்து இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செஸ்ட் வித்தை மட்டும் வச்சு நம்ம ஷோல்டரோட அளவு, ஆம்கோல் அளவு இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ செஸ்ட் வித்துலேருந்து எப்படி நம்ம ஷோல்டர் அளவு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 34 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. அதை நான் 6ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு 5.6 வரும். இப்போ நான் ஷோல்டர் அளவு வந்து நான் 5.5 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து நெக்கு வித்துக்கும் நம்ம இதே மாதிரி பண்ண போகிறோம். நெக்கு வித்துக்கு வந்து நான் 34 12ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ 2.8 வருது. அப்போ நம்ம 2.75 எடுத்துக்கலாம். ஏன்னா அது மார்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஷோல்டரும் நம்ம நெக்கு வித்தும் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு ஆம்கோல் கண்டுபிடிக்க போகிறோம். ஆம்கோலுக்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து எப்படி ஷோல்டர் கண்டுபிடிச்சோமோ அதே ஃபார்முலா 34/6. அப்போ அதுக்கும் வந்து 5.6 வருது. நான் 5.5 எடுத்துக்கிறேன். இப்போ செஸ்ட்டு வித்து மட்டும் வச்சு நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்கு வித்து, ஷோல்டர், ஆம்கோல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட் தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி உங்களை ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்துக்கனாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஈஸியாக இருக்கட்டும்ன்றக்கா இந்த மாதிரி நான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயுமே வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. நம்ம ஏன்னா கட் பண்ணுறப்ப கிளாத் வந்து அன்ஈவனாக இருக்கும்ல, அதனால நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. மடிச்சு தைக்கிறதுக்கு கீழே 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லைனிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் 1 இன்ச் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா லைனிங்ன்றப்ப நம்ம 2 கிளாத் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் எவ்வளோ ஹைட் எடுத்தாலும் பரவாயில்ல. அதோட வந்து நீங்கள் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு வந்து 1.5 இன்ச்சு, மேலே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணணும். இப்போ என்னோடய ஹைட்டு வந்து நான் 13 எனக்கு வந்து தேவையான ஹைட் 13 அப்படின்னா நான் அதோட கீழே மடிச்சு தைக்க 1.5 இன்ச்சு, மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணணும். இப்போ நம்ம கீழே ஏற்கனவே வந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணிவிட்டோம். இப்போ மேலே வந்து நான் 13 மார்க் பண்ணிக்கிறேன். 13க்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச். ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணி மாதிரி கோடு போட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியட்டும்ன்றதுக்காக நம்ம கீழேயும் ஒரு கோடு போட்டிருக்கேன். நீங்கள் அது மேலே இருக்க கோடு மட்டும் போட்டாலே போதும். இப்போ கீழே நம்ம அந்த அளவு தேவையில்லை. நமக்கு தெரியட்டும், டிஃப்ரென்ஸ் தெரியட்டும்ன்றதுக்காக மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வந்து ஃபுல் ஹைட்டு வந்து 15 வந்திருக்கு. நம்ம தைச்சதுக்கப்புறம் 13 வந்து நிற்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெக்கு வித்து மார்க் பண்ண போகிறேன். நெக்கு வித்து வந்து நம்ம 2.25 வந்துச்சு பார்த்திங்களா, அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து நான் 5.5 எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்ச அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோலும் வந்து நம்ம 5.5 தான் எடுத்திருந்தோம். தையலுக்கும் சேர்த்து தான். மேலே நம்ம தையல் விட்டுருந்தோம் பார்த்திங்களா, நீங்கள் அங்கேருந்து தான் மார்க் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்க அளவோட நீங்கள் ஒரு 1/2 இன்ச் மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஃபார்முலா அப்படியே கண்டுபிடிச்சனால நம்ம அப்படியே தையலுக்கு மேலே விட்டுருந்தோம்ல, அதோட சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம 2 லைனும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டயக்னலாக வந்து 2 லைனும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல டயக்னலாக வந்து இந்த மாதிரி 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக் சைடுக்கு வந்து நம்ம எப்போயும் 1.5 இன்ச் போடணும். இந்த மாதிரி டயக்னலாக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆம்கோல் லைன் ட்ராப் பண்ணோம் பார்த்திங்களா, அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 5.5 அப்படின்னா நமக்கு வந்து 2.25 இன்ச் கிட்ட வரும். அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் லைனில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம செஸ்ட்டு வித்தும் மார்க் பண்ணணும். செஸ்ட்டு வித்து வந்து நம்ம உடம்புலேருந்து எடுத்துக்கோங்க. உடம்புலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு 34 வருது அப்படின்னா நான் ப்ளஸ் வந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். 34 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப 8.5 வரும். ப்ளஸ் வந்து நான் 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு வந்து 10 இன்ச் வரும். இப்போ சப்போஸ் நீங்கள் ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுக்கிறீங்க, ப்ளவுஸ்லேருந்து பேக் சைடு அளவு எடுக்கிறீங்க, செஸ்ட் வித் வருது அப்படின்னா அதோட நீங்கள் 1 இன்ச் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து ஏற்கனவே லூஸ்க்காக வந்து கிளாத் விட்டுருப்போம். ஆனால் வந்து நம்ம உடம்புலேருந்து எடுக்கிறப்ப லூஸ்க்காக விட்டுருக்க மாட்டோம். அதுக்காக நம்ம 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். நம்ம உடம்புலேருந்து எடுக்கிறதா இருந்தால் 1.5 இன்ச்சு, நம்ம ட்ரெஸ்லேருந்து எடுக்கிறதா இருந்தால் 1 இன்ச்சு நீங்கள் எடுத்தாலே போதும். இப்போ நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்கு ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு ஹைட் வந்து நான் 7 எடுக்கிறேன். உங்களுக்கு 7 இன்ச் வந்துச்சுன்னு அப்படின்னாலுமே நீங்கள் 7 எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம வந்து தைக்கிறப்ப கொஞ்சம் கீழே உள்ளே போயிருக்கோம்ல, அதனால். இப்போ நெக்கும் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேலே மார்க் பண்ண பார்த்திங்கன்னா அந்த 2 லைனை நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கீழே இந்த பக்கமும் நீங்கள் கூட போட்டுருங்க. இப்போ தான் நீங்கள் தைச்சி பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த லைனாக ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டு ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி ரவுண்ட் வந்து கொஞ்சம் விரிவாக வேணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டு வளைவு போட்டுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த நெக்கு வந்து க்ளோஸாக இல்லாமல் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி பேக் நெக் வந்து வளைவு போட்டுக்கிறேன்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் வித்து மார்க் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ளவுஸ் ஹைட் எடுத்திருப்பீங்களா, இப்போ 13 அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட்டோட வித்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அது எவ்வளோ வருதோ நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. எனக்கு 7 வருது. ப்ளஸ் வந்து நம்ம பேக்ஸில் டாட் பிடிப்போம்ல, அதுக்காக ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுறோம். ப்ளஸ் வந்து 1.5 இன்ச் நம்ம லூஸ்க்காகவும் தையலுக்காகவும், 1/2 இன்ச் நம்ம லூஸ்க்காக விடுறோம். நம்ம 4 பக்கம் 4 இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம 4 லேயர்ஸ்லேயும் 1/2 இன்ச் விடனால அது 2 இன்ச் லூஸ் வந்துடும். அதனால் நம்ம 1/2 இன்ச் லூஸ் விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தையலுக்கு வந்து 1 இன்ச், நம்ம தையல் போட்டது போக மீதி கிளாத் இருக்கும்ல, அது ஒரு 1 இன்ச்சு நம்ம வெயிட் போட்டால் பிரிக்கிறதுக்காக தான் அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுறோம். இப்போ மெஷர்மெண்ட்டில் அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்காக தான் நான் மார்க் பண்ண மெஷர்மெண்ட்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த பேப்பரில். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் சைடு வந்து டாட் பிடிப்போம். டாட் வந்து ஒரு 4 இன்ச்சு இல்லை ஒரு 3.5 இன்ச்சு தள்ளி நெக்லேருந்து அந்த மாதிரி நீங்கள் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டு வந்து நீங்கள் ஒரு 4 இன்ச்சு எடுத்துக்கலாம். 4 இன்ச்சு இல்லை 3.5 இன்ச்சு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். மடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். மடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம தைக்கணும். இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடுக்கு நமக்கு வந்து 1 இன்ச் தேவைப்படும். இப்போ பேக் சைடுக்கு தேவையான மெஷர்மெண்ட்லாம் இவ்வளோ தான். இப்போ பேக் பார்ட் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. 34 சைஸ்க்கு வந்து பேக் பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் உங்களோட செஸ்ட் வித்துக்கு இதே மாதிரி கால்குலேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மார்க் பண்ண லைனில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக் பார்ட் வச்சு தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு பேப்பர் கட்டிங் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் சைடாகவும் இருக்கலாம், ஃபோல்டட் சைடாகவும் இருக்கலாம். நமக்கு வந்து ஃபோல்டட் சைடு கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பேக் பார்ட் கட் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஃபோல்டட் சைடு இருக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஃபோல்டட் சைடு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் வந்து ஃபோல்டட் சைடு தான் போட்டிருக்கேன். ஃபோல்டட் சைடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் வந்து கேப் விடணும். ஏன்னா நம்ம கொக்கி பெட்டி தப்போல் அப்போ வந்து தைக்கிறப்போ ஒரு 1/4 இன்ச் உள்ளே போகும். சப்போஸ் நீங்கள் 1/2 இன்ச்லாம் விட்டு தப்பீங்க அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு தையலுக்கு விடுறீங்கன்றதை பொறுத்து சிலதெல்லாம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து தையல் கம்மியாக கிளாத் விடுவாங்க. இப்போ புதுசாக தைச்சு பழகுறாங்க அப்படின்னா அவங்க அதிகமாக தையல் விடுவாங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு தையலுக்கு தேவைப்படுதோ நம்ம அந்தளவுக்கு இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி வச்சிருந்தோம் அதை எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஹைட் தேவைப்படாது, அதோட கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். இப்போ இதில் இருக்க அளவு மாதிரி நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்க அளவு கொஞ்சம் ஆர்ம் ஹோல் சைடு ஷோல்டர்ஸ் எல்லாம் சேமாக வரும். அந்த நெக் ஹைட் மட்டும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். அதனால் நான் இப்போ மார்க் பண்ணுற மாதிரி ஆர்ம் ஹோல் சைடு, அதுக்கப்புறம் அந்த செஸ்ட் லைன் இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்கு வந்து அந்த நெக்கு வித்து வந்து எங்கே இருக்குது அதுவும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு வித்து, ஷோல்டர், அப்புறம் ஆர்ம் ஹோல், இந்த 3 பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு சேமாக வரும். இப்போ இந்த மார்க் பண்ண லைனெல்லாம் மார்க் பண்ண பாயிண்ட்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஷோல்டரையும் ஆர்ம் ஹோலுக்கும் ஒரு பாயிண்ட் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி ட்ரா பண்ணி கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டு வளைவு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு ஹைட்டு பார்க்குறதுக்கு நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ்லேருந்து இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வைங்க. அதே மாதிரி அந்த நெக்கு எங்கே இருக்கோ அதுக்கு நேராக வந்து இன்ச் டேப்பில் கரெக்டாக ஸ்கேல் வைங்க. நான் எப்படி வச்சுருக்கேனோ அதே மாதிரி வைங்க. இப்போ இது 5.5 வருது அப்படின்னா நம்ம தைக்கிறப்ப வந்து ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா அதிகமாயிரும். அதனால் வந்து மேலே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்ப வேறு ஒரு 1/2 இன்ச் விட வேண்டியது இருக்கும். நம்ம ஏற்கனவே ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்க அங்கே விட்டனால நான் வந்து இப்போ 5.5 நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேலேருந்து. இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணால் நீங்கள் ஒரு 5.25 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். 5.25 இல்லை ஒரு 6 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கு க்ளோஸ்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டயக்னலாக 1 இன்ச் வச்சிங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ்டாக வரும். ஒரு 1/2 இன்ச் வச்சிங்கன்னா கொஞ்சம் விரிவாக வரும். நீங்கள் வந்து 1.5 இந்த மாதிரி அதிகமாக்க வந்து உங்களுக்கு நெக்கு அந்த ஷேப் வந்து க்ளோஸாக வரும். உங்களுக்கு இன்னும் நல்லா விரிஞ்சிட்டு வேணும், நல்லா ஷேப்பாக வரணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் கூட வச்சு நீங்கள் போடலாம். நீங்கள் அந்த இது கம்மி பண்ண உங்களுக்கு நெக்கு வந்து நல்லா விரிஞ்சிட்டு வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் சைடுக்கு வந்து 1.5 போட்ட மாதிரி இதுக்கு வந்து 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எப்பயும் மார்க் பண்ணுவோம்ல ஆர்ம் ஹோல் லைனில் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் செஸ்ட் வித் நம்ம மார்க் பண்ணணும். நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ செஸ்ட் வித் மார்க் பண்ணிங்களோ அதே தான் பேக்குக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 8.5 ப்ளஸ் வந்து 1.5 இன்ச்சு. இப்போ நம்ம கீழே வந்து டாட் பிடிக்க வேண்டியது இருக்கும்ல, அதனால் வந்து நம்ம அந்த எவ்வளோ மார்க் பண்ணுறோமோ அதுக்கு நேராகவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம செஸ்ட் லைன் மார்க் பண்ணிட்டோம். செஸ்ட்டு வித் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க. நம்ம எப்பயும் முன்னாடி பேக்குக்கு போட்டோம்ல அதே மாதிரி வளைவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட பஸ்ட்டோட ஹைட்டு தேவைப்படும். நீங்கள் உடம்புலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் பாடியிலேருந்து உங்கள் பஸ்ட்டு ஹைட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். இப்போ ப்ளவுஸில் எடுக்கணும் அப்படின்னா ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ராங் சைடு பக்கம் வச்சுட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ 9.5 வருது. ப்ளஸ் நம்ம 1/2 இன்ச் தையலுக்கு வந்து மேலே விட வேண்டியது இருக்கும். அப்போ வந்து நமக்கு 10 இன்ச் வரும். இப்போ இந்த 10 இன்ச்சை வந்து நம்ம மேலேருந்து மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம சும்மா ஒரு 10 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ரஃபாக. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த பஸ்ட்டு டு பஸ்ட்டு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். உங்கள் 2 பஸ்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ 7 வருதுன்னா அதை நீங்கள் 12 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3.5 வரும். இல்லை 3.5 இல்லை 3 இந்த 2 ரேஞ்சில் வரும். உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த நெக் பக்கம் இருந்து ஒரு 3.5வும் மேலேருந்து ஒரு 10 இன்ச் எங்கே மீட் பண்ணுதோ அங்கே தான் நம்மளோட அந்த மெயின் பாயிண்ட், அந்த சென்டர் பாயிண்ட்டோட அளவு. அது நீங்கள் கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸில் வந்து நான் கரெக்டாக வந்துடும். இப்போ இதை மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவுமே ஆல்ட்ரேஷன் எதுவுமே பண்ண முடியாது. மற்ற பிரச்சனை கூட ஈஸியாக ஆல்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியம். இது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ் போடவே முடியாது. இப்போ 2.5லேருந்து நமக்கு 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். உங்கள் ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். அந்த மெயின் டாட்டோட ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்குது, நம்ம பஸ்ட்டு ஹைட் மார்க் பண்ணிட்டோம்ல, அது கீழே வந்து அந்த டாட்டோட ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு வந்து நான் 3 எடுத்து 3 மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு நேராக அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் எங்கே அந்த இது மார்க் பண்ணியிருந்தீங்களோ, அந்த பஸ்ட்டு ஹைட்டு மார்க் பண்ணியிருந்தீங்களோ அங்கே வந்து போட்டுக்கோங்க. இப்போ மெயின் டாட்டோட ஹைட்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு இன்ச்சு, அது 2 டாட்டோட வித்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட பஸ்ட் இன்னும் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1.25 1.5 அந்த மாதிரி கூட விட்டுக்கலாம். அப்போ நம்ம வந்து கீழே அந்த வேஸ்ட் லைன் வந்து கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் டாட் அதிகமாக பிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளாத் வந்து வேஸ்ட் லைனில் வந்து கொஞ்சம் வித்து அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து எடுத்துருக்க அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட வேண்டியதில்லை, அப்படியே போட்டாலே கரெக்டாக இருக்கும். இன்னும் நீங்கள் உங்கள் பஸ்ட்டு பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வேஸ்ட் லைனில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெக் சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்ஹோல் சைடில் வந்துட்டு ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாதிரி மேலே செஸ்ட் லைன் அளவுக்கு வந்து கீழே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு அதில் வந்து கீழேருந்து மேலே ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து மேலே வந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து மெயின் டாட் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த மெயின் டாட் மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸில் வந்து பாதி இது கரெக்டாக வந்துடும். ஏன்னா மற்றது இதாகிடுச்சுன்னா கூட நம்ம ஏதோ டிசைன்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்ம டாட் வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸே ஃபால்ட் ஆயிரும். அது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ சைட் டாட்க்கு வந்து அதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி போட்டிருக்கேன். இல்லை அதுக்கு மேலே 1 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணி கூட போட்டுக்கலாம். சைட் டாட்டோட அளவு வந்து நான் ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச் கிடையாது 1/4 இன்ச்சு. நம்ம வந்து சைட் டாட் வந்து ரொம்ப சின்னதாக தான் மார்க் பண்ணணும். நமக்கு மெயின் டாட் மட்டும்தான் பெருசாக மார்க் பண்ணணும். நம்ம 2 டாட் மார்க் பண்ணிவிட்டோம். இப்போ 3ஆவது டாட்க்கு ஆம்ஹோல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்பக்கமாக வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 4.5 இல்லை 4 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4 இல்லை 4லேருந்து வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 4 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். 4 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இதில் மாதிரியே தான் அதுக்கும் நம்ம வந்து அந்த பக்கம் ஒரு 1/4, இந்த பக்கம் ஒரு 1/4, 2 பக்கமும் ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 டாட்டுமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ 3 டாட்டும் மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தேவையான அளவு இது தான். பேக் பார்ட்டை வச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டும் வச்சு பார்க்குறப்ப கீழே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம அந்தளவுக்கு தான் பட்டி எடுக்க போகிறோம். பேக் பார்ட்டில் எவ்வளோ மடிக்கிறதுக்கு விட்டுருக்கோமோ அதை விட்டுட்டு தான் நம்ம வந்து பட்டி கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டாட் அளவையும் நீங்கள் மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஃபுல்லாக வச்சு பாருங்கள், அந்த டாட்டோட அளவு எவ்வளோ வருதோ அதை வந்து மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ இல்லை டாட் பிடிச்சதுக்கப்புறம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டாட் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதுதான் வந்து பட்டியோட வித்து. இப்போ நான் வச்சு பார்க்குறப்ப எனக்கு வந்து 8.5 இன்ச் வருது. 8 9 எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் 9 எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வரனாலும் தப்பு இல்லை. நீங்கள் எவ்வளோ வருதோ அதோட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே எடுத்தீங்க அப்படின்னா மீதி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஹைட்டில் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு பேக் பார்ட்டில் பின்னாடி ஃபோல்டிங்க்கு விட்டுருந்தோம்ல அதை வந்து பேக் சைடில் சும்மா மடிச்சுக்கோங்க. நமக்கு இப்படி பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பட்டி கட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 2 பேப்பர் எடுத்துக்கிறேன். நமக்கு வந்து பட்டிக்கு எவ்வளோ கிளாத் தேவைப்படுமோ அதோட நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சைடுக்கு வந்து 1, இன்னொரு சைடுக்கு 1 மாதிரி 2 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிளாத்தில் தான் கட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சைடுக்கு 2 தேவைப்படும். இப்போ வந்து ஒரு 9 இன்ச் வித்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ரஃப்பாக எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து பட்டியில் தான் ரொம்ப டவுட் வரும். நீங்கள் பட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துகிட்டு அதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம வந்து மீதி கீழே ஹைட் வந்து கட் பண்ணிக்கலாம். ஹைட்டு தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க, ஹைட் எவ்வளோ எடுக்கிறது அப்படின்ட்டு. நம்ம லாஸ்ட்டு கீழே பட்டி மடிச்சு தைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுட்லாம் வராது. இப்போ வந்து ஒரு 9.5 இருக்கிற மாதிரி நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். இப்போ பட்டியில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட வேண்டியது இருக்கும். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட வேண்டியது இருக்கும். அப்போ வந்து மொத்தம் வந்து நம்ம 1.5 இன்ச் விட வேண்டியது இருக்கும். இப்போ மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து மேல் பக்கம் நமக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு தேவைப்படும். மேல் பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அந்த பட்டியையும் அந்த ஃப்ரண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு 1/2 இன்ச் போகும். இப்போ இந்த மாதிரி மெஷர் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு வந்து 3 இன்ச் வருது. ஒரு சைடில் 3 இன்ச் வருது. அதுக்கு ஆப்போசிட் சைடில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 2.5 இன்ச் வருது. இப்போ ஒரு சைடில் 3, இன்னொரு சைடில் 2.5.
இப்போ தையலுக்கு இல்லாமல் ஒரு சைடில் 3 இன்னொரு சைடில் 2.5. இப்போ நம்ம ஏற்கனவே மேலே தையலுக்கு விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வித்து வந்து நம்ம 9 இன்ச் எடுத்துக்கலாம் சொன்னேன், அந்த 9 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த 3 இன்ச் ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அந்த பட்டியில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதோ அதை நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு தையலுக்கு வேணும். இப்போ கீழே வந்து பட்டி மடிச்சு தைக்கணும்ல, பட்டியை நீங்கள் கீழே மடிச்சு தைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச் விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே தச்சு திருப்ப போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டால் போதும். இப்போ நான் வந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம தையலுக்கு கீழே விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டியோட ஆக்சுவலில் வந்து 3, கீழே வந்து ஒரு 1 இன்ச்சு, மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நம்ம எந்த அளவு தள்ளி டாட் பிடிச்சிருக்கோமோ அந்த அளவு வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச் தள்ளி தானே மார்க் பண்ணோம், அந்த 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு 2 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணலை அப்படின்னா நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் வந்து ஒரு 2.5 இன்ச்சு, அந்த பக்கம் 3 இன்ச் மார்க் பண்ணல இருக்கேனே, இந்த பக்கம் ஒரு நடுவில் சென்டரில் ஒரு 2, அந்த சைடில் வந்து ஒரு 2.5. இப்போ இதுதான் வந்து நம்ம பட்டியோட அளவு. அதுக்கு மேலே நம்ம தைக்கிறதுக்கு விடணும்ல, மேல் பக்கம் வந்து ஜாயினிங்க்கு வந்து மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணுங்கள், அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு வளைவாக போட்டுக்கோங்க. எல்லா பாயிண்ட்டுக்கும் மேலே ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வளைவாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறப்ப பட்டி வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டு பட்டி எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நான் வந்து பேப்பரில் கட் பண்ணியிருக்கேன்ல, இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டில் ஒரு கிளாத்தில் கூட கட் பண்ணிக்கலாம். ஒரு லைனிங் கிளாத் வந்து நீங்கள் ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கும். நீங்கள் எப்போயுமே தைக்கிறப்ப அதையே போட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பேப்பரோட உங்களுக்கு நீங்கள் கிளாத்தாக கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் அது இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு செஸ்ட் வித்தை மட்டும் வச்சு ஒரு பேப்பர் கட்டிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் வந்து ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி ப்ளவுஸ் தைக்கி கட் பண்ணுறது அப்படின்னு இன்னொரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.